நம்மளை பார்த்து ரசிகர் கூட்டம்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம், அதுக்கு நான் சொல்றேன். இப்ப நம்ம கூட அண்ணன் இருக்கார்ல, கே செங்கோட்டையன் அண்ணா அவர்கள், ஒரு காலத்துல அவர் தீவிர எம்ஜிஆர் ரசிகர். இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மதிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிறார் இல்லையா? இருக்கிறார் இல்லையா? அதே மாதிரி இந்த ரசிகர் கூட்டத்தில் இருந்து இன்னும் எத்தனை செங்கோட்டையன் வரப்போகிறார்கள் என்பதை பாருங்கள். ஆனா ஒண்ணுங்க, ரசிகர் கூட்டமா கூட இருந்துடலாம், ஆனா அந்த திமுக மாதிரி கொள்ளையடிக்கிற கூட்டமா, சுயநல கூட்டமா மட்டும் இருக்கவே கூடாது. சரி, ஒரு சீரியஸான விஷயத்தை பத்தி நான் பேசுறேன். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பிறந்த மண்ணில், இந்த ஈரோடு மண்ணில் அது பேசுறது ரொம்ப பொருத்தமா இருக்கும். 1916ஆம் ஆண்டு நீதி கட்சி தொடங்குறப்ப அது முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? 3% மட்டுமே இருந்த ஒரு குறிப்பிட்ட சாதியினர் முக்கால்வாசி அரசு பணியிடங்களை ஆக்கிரமிச்சிருந்தாங்க. நீதி கட்சியின் கொள்கையை ஃபாலோ பண்றேன்னு சொல்ற இன்றைய திமுக என்ன பண்ணிட்டு இருக்காங்க? 3% இல்ல, ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திற்காக மட்டுமே, அந்த குறிப்பிட்ட குடும்பத்திற்காக மட்டுமே ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த குறிப்பிட்ட குடும்பத்தில் பிறந்துட்டா ஆட்சி, பணம், அதிகாரம் எல்லாமே. அப்படி இல்லைன்னா கடைசி வரைக்கும் திமுகவோட தொண்டனா உழைச்சி உழைச்சி கடைசி பதவி கிடைக்காம கடைசியில் சாக வேண்டியதுதான். இதுதான் இன்றைய உண்மையான திமுகவோட நிலைமை. திமுகவிற்கு குறிப்பா அந்த குடும்பத்திற்கு சமூக நீதியை பத்தி பேசுறது எந்த தகுதியுமே கிடையாது. பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு அண்ணன் பக்கத்தில் நிக்கிறேன். அந்த நம்பிக்கை உங்ககிட்ட இருக்குல்ல? உங்ககிட்ட மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. தளபதி வரார், நல்லது செய்ய போறார் என்ற நம்பிக்கை இருக்கு. அடுத்து இன்னொரு விஷயம், நம்மளை பார்த்து ரசிகர் கூட்டம்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம், அதுக்கு நான் சொல்றேன். இப்ப நம்ம கூட அண்ணன் இருக்கார்ல, கே செங்கோட்டையன் அண்ணா அவர்கள், ஒரு காலத்துல அவர் தீவிர எம்ஜிஆர் ரசிகர். இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மதிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிறார் இல்லையா? இருக்கிறார் இல்லையா? அதே மாதிரி இந்த ரசிகர் கூட்டத்தில் இருந்து இன்னும் எத்தனை செங்கோட்டையன் வரப்போகிறார்கள் என்பதை பாருங்கள். ஆனா ஒண்ணுங்க, ரசிகர் கூட்டமா கூட இருந்துடலாம், ஆனா அந்த திமுக மாதிரி கொள்ளையடிக்கிற கூட்டமா, சுயநல கூட்டமா மட்டும் இருக்கவே கூடாது. சரி, ஒரு சீரியஸான விஷயத்தை பத்தி நான் பேசுறேன். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பிறந்த மண்ணில், இந்த ஈரோடு மண்ணில் அது பேசுறது ரொம்ப பொருத்தமா இருக்கும். 1916ஆம் ஆண்டு நீதி கட்சி தொடங்குறப்ப அது முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? 3% மட்டுமே இருந்த ஒரு குறிப்பிட்ட சாதியினர் முக்கால்வாசி அரசு பணியிடங்களை ஆக்கிரமிச்சிருந்தாங்க. நீதி கட்சியின் கொள்கையை ஃபாலோ பண்றேன்னு சொல்ற இன்றைய திமுக என்ன பண்ணிட்டு இருக்காங்க? 3% இல்ல, ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திற்காக மட்டுமே, அந்த குறிப்பிட்ட குடும்பத்திற்காக மட்டுமே ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த குறிப்பிட்ட குடும்பத்தில் பிறந்துட்டா ஆட்சி, பணம், அதிகாரம் எல்லாமே. அப்படி இல்லைன்னா கடைசி வரைக்கும் திமுகவோட தொண்டனா உழைச்சி உழைச்சி கடைசி பதவி கிடைக்காம கடைசியில் சாக வேண்டியதுதான். இதுதான் இன்றைய உண்மையான திமுகவோட நிலைமை. திமுகவிற்கு குறிப்பா அந்த குடும்பத்திற்கு சமூக நீதியை பத்தி பேசுறது எந்த தகுதியுமே கிடையாது.